வணக்கம் Beyblade ஃபேன்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் Gen Y Beyblader. இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு மாசான அன்பாக்சிங் வீடியோ. அதுவும் கோலம் ராக் 160 UNோட அன்பாக்சிங். இது ஒரு UX லைன் ரிலீஸ், அதாவது யூனிக் லைன். ஸோ இது வந்து ஒரு டிஃபென்சிவ் Beybladeஆக இருந்தாலும் இதுக்கு தேவையான அட்டாக் பவரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதான் இந்த பேக்கேஜ். UX13 கோலம் ராக்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தோன்னா இது ஒரு UX லைன் Beyblade அண்ட் பேலன்ஸ் டைப் அண்ட் ரைட் ஸ்பின் அப்படின்ற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Beybladeோட அனிமே ஓனர் இவாவோ கோகோ அவரையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை விட்டால் நமக்கு வந்து இந்த Beybladeோட டீட்டெயில்ஸ், ராட்செட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் இதோட பெட் அண்டர் நீடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட அண்டர் நீடில் பிட் தான் இது வரைக்கும் Beyblade Xல ரிலீஸ் ஆகிருக்கிற பிட்லேயே ரொம்ப ஷார்ட்டானது. ஃபார் கம்பேரிசன் நார்மல் நீடில் பிட்டை விட இது 2 மில்லிமீட்டர் ஹைட் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன Beyblade X Beyblade ஸ்டாக் காம்போலேயே இதுதான் லோ ஹைட் Beyblade அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதுதான் கோலம் ராக்கோட பிளேட். இதில் வந்து ஒரு 6 காண்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அப்பர் அஸ் வெல் அஸ் லோவர் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்ஸும் இருக்குது. இதனால தான் என்ன தான் ஒரு டிஃபென்ஸ் பிளேடாக இருந்தாலும் இதுக்கு அட்டாக் பவரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோன்னா 160 ராட்செட். இது வந்து ஒரு அட்டாக் காம்போக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ராட்செட் அண்ட் ஹைட் 160. அண்ட் இந்த Beyblade வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 60 ஹைட், அதாவது 6 மில்லிமீட்டர்ஸ் உள்ள ராட்செட் தான். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த பிட்டோட பேர் தான் அண்டர் நீடில். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நார்மல் நீடில் பிட்டோட 2 மில்லிமீட்டர் ஷார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் இதை நம்ம Beybladeல யூஸ் பண்ணும்போது இது கோலம் ராக்கோட ஹைட்டை வந்து இன்னும் ரொம்ப லோவாக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கனால இதுக்கு வந்து ஒரு குட் ஸ்டாமினா கிடைக்குது. அண்ட் KO ரெசிஸ்ட் நல்லா இருக்குது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான அந்த சப்போர்ட் இல்லை. அதனால இது வந்து பர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதோடது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேடோட வெயிட் பார்க்கலாம். ஸோ 33 grams. அண்ட் இப்போ ராட்செட்டோட வெயிட் பார்க்கலாம். ஓகே, 6 grams இருக்குது ராட்செட். அண்ட் இப்போ பிட்டோட வெயிட் ஆட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு 2 grams இருக்குது. அண்ட் வாங்க இதை அட்டாச் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ராட்செட்டை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 1 ப்ரொட்ரூஷன் பாயிண்ட், அதாவது 1 காண்டாக்ட் பாயிண்ட் இந்த ராட்செட்டில் இருக்குது வந்து கரெக்டாக இந்த ஒரு எக்ஸ்போஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வருது. அதனால இந்த Beyblade வந்து ஸ்பின் பண்ணல இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஒரு ஹெவி அட்டாக் கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதை ட்ரான் பஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அண்ட் இப்போ வந்து நம்ம பிட் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதோட ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பேட்டில் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் டெஸ்ட் பேட்டிலும் பார்த்துருப்பீங்க. பொதுவாக எல்லோரும் கிளைம் பண்ணுற மாதிரி இது டிஃபென்ஸ் Beybladeஆக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு குறிப்பிடத்தக்க அட்டாக் பவர் இருக்குது. எஸ்பெஷலி ரீகாயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ரீகாயில் தான் இந்த Beybladeக்கு ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம்.
அந்த ரீகாயில்னால இதுவும் ஸ்டேடியம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் டக்கரட்டோமி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹை காண்டாக்ட் பாயிண்ட்ஸ் இந்த பேப்ளேடில் இருக்கனால அண்ட் இந்த பேப்ளேடோட ஹைட் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால இந்த பேப்ளேட் வந்து ஸ்டாமினா கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் லூஸ் பண்ணல. இந்த பேப்ளேட் வந்து ஷார்ட்டாகவும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்டாகவும் இருக்கிறதுனால இன்னொரு பேப்ளேடுக்கு கொஞ்சம் அடியில் போய் இந்த கான்டாக்ட் பாயிண்ட் வச்சு இது ஒரு அப்பர் கட் மாதிரி ஒரு அட்டாக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி டக்கரட்டோமி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம பேட்டில் பண்ணல அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பேப்ளேட் பிடிச்சிருக்க உங்கள் ஃபேன்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பேப்ளேட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தமிழில் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.